ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அதன் பின் இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியல் குறித்தும் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சொல்லுங்க தம்பி. இப்போ இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறதே அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட சொத்து பட்டியல் தான். இதை அவர் வெளியிடறதுக்கு முதன்மையான காரணம் என்ன சார்? முதன்மையான காரணம் இங்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸில் எடப்பாடியை நம்பி நாங்கள் ஒன்றும் இல்லை, எடப்பாடியால் இங்கே சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியாது, அவருக்கு செல்வாக்கு 15% ஓட்டு தான். 2019 அவர் கூட நின்று கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் 14 எடுத்த ஓட்டோட 2% ஓட்டு குறைவு தான். இப்போ பன்னீர்செல்வத்தையும் அவர் துரத்தி விட்டுட்டாரு. அவர் ஒற்றை தலைமைங்கிறது அதிமுகவுக்கு பிளாப்பு. அது நிறைய பாதிப்பை கொங்கு மண்டலத்திலும் ஏற்படுத்திடுச்சு, வட தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு, தென் தமிழகத்திலையும் நமக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. வி ஆர் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் இன் ஏடிஎம்கே. அதிமுகவில் நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு தென் தமிழகத்தில் நாடார், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர் போன்ற பல யாதவர்கள் போன்ற பல சமூகங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு இவரோட ஒற்றை தலைமை அபகரிக்க முயற்சி போயிட்டு ஈரோடு கிழக்கில் அது வெளிப்பட்டுட்டு, ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் அனலிஸ்டை நாம் எடுத்து நம்ம டீம் பிரசாந்த், ரிஷி, இன்னும் பல நண்பர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து பூத் வைஸ் பெரிய அளவில் எடுத்து கொடுத்தோம். அதை பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ணாமலையும் அதை உணர்றாரு. சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியாத எடப்பாடி பழனிசாமி, பாஜகவை மைனஸ் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, 15% ஓட்டு பலமே உள்ள எடப்பாடி பழனிசாமி, இவரை நம்பி பயணிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதனால இதுதான் சரியான டைம், பாஜகவை இங்க மாற்றுன்னு நம்ம நிறுவதுக்கு சரியான டைம்னு அண்ணாமலை. சார், நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ மத்தவங்க சொல்றதுல இருந்து ரொம்ப மாறுபடுது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேவை ஹிட் பண்றதுக்காக தான் அவர் இந்த ஊழல் சொத்து பட்டியல வெளியிடுறாரு அப்படின்னு. ஆனா நீங்க எப்பொழுதுமே பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய அரசியலை கணிச்சு சொல்லக்கூடிய ஆள். அதனால நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாரும் மத்தியிலும் போய் சேருது. இந்த வகையில நீங்க இதை அவர் அதிமுகவை டார்கெட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் டீடைலா சொல்லலாம். 100% அதிமுக தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாரு. அது ஓடாத குதிரை, பலன் இல்லாத குதிரை, அது பேராசை பிடிச்சி எல்லாமே தனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசையும் இல்லை, அந்த எண்ணமும் கிடையாது. கடைசி நேரத்தில் அவங்க எதுவும் செய்யலாங்கும் போது அலர்ட் ஆகிட்டு அண்ணாமலை அந்த புள்ளியில் நகர்றாரு. ஏன்னா நான் ஒரு 1 இயராக நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, மோடிக்க நடவடிக்கைகளையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா, கூர்ந்து நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது உண்மை நிலைமை தெரியும். அவர் இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு, எனக்கு யாரை நம்பி எம்பி ஆகாண்டாம். அப்போ அவர் மேலே என்ன அக்யூஷன் கொடுத்தீங்க? கோயம்புத்தூரில் எம்பி ஆகிறதுக்கு அவர் ஜாதி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கூட அன்கோ போட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டத்தான சகோதரர் பெங்களூர் புகழேந்தி கொடுத்தாரு, தம்பி மருதழகராஜி தம்பி கொடுத்தாப்புல. அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கரை படித்தவர் அண்ணாமலை அப்படி செயல்படக்கூடியவர் இல்லை நான் சொன்னேன். இன்னைக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லாத வெள்ளாள கவுண்டர் ஜாதிக்கு எடப்பாடி பழனிசாமியால் எதிர்ப்பு ஓட்டு வருது. எதிர்ப்பு ஓட்டு இல்லாத வெள்ளாள கவுண்டர் ஜாதியில் பிறந்த அண்ணாமலையை ஜாதி கடந்து எல்லாரும் இவர் ஒரு நல்ல லீடர்னு பொதுத்தளத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒன்னா நின்று ஒரு கூட்டணியில் நின்னா கோயம்புத்தூரில் 2019 கிடைச்ச ஓட்டோட ரொம்ப குறைஞ்சி போகுமே, யார் ஓட்டு போடுவா? அப்போ இந்த புள்ளி எல்லாமே கிளியர் கட்டாக எடப்பாடி நடவடிக்கையில் அது என்ன பின்விளைவு ஏற்படுத்திட்டுங்கிறது பாஜகவுக்கு தெரியுது. அப்போ எடப்பாடி எதிர்ப்பை பாஜக ஏன் தூக்கி சுமக்கணும்? நீங்கள் பாஜக தான் எங்களுக்கு எதிர்ப்புன்னு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவங்களும் சொன்ன கதை மாதிரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்ததாகவும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லைன்னு. ஏன்னா கலைஞருக்கு எதிர்ப்புங்கிறது அவர் நீண்ட கால அரசியல் பண்ண பல காமராஜர், ராஜாஜி பலர்கிட்டையும் அரசியல் பண்ணதால் உள்ள விளைவுல உள்ள எதிர்ப்புன்னு தான் அதை எடுக்க முடியும். அப்படி இருந்ததாட்டும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற ஒரு பரவலான ஒரு தோற்றம் தமிழ் மண்ணில் இருந்தது மாதிரி, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலின் கலைஞரோட 8% ஓட்டு ஏறி போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவர் காஸ்ட் நியூட்ரல் இல்லை, அவர் அபகரிக்க பார்க்குறாரு. அபகரிக்க பார்க்கறனால ஜாதிய முரண்பாடு இருக்குது, பிற ஜாதிகள் அவருக்கு எதிராக போகிறாங்க. அது ஈரோடு குளக்கில் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. இந்த உண்மையெல்லாம் நாம தான் பேசிகிட்டு இருந்தோம். என் நண்பர் இவர் கேபி முனிசாமி வர்ற போகிற ரிப்போர்ட்டர்லாம் நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ தெரியுதா சகோதரர்
கேபி முனிசாமி அவர்களே, நீங்க ஏதோ சிறுசான்னு சொன்னீங்க இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, நீங்க பறக்க விட்ட பலூன்லாம் ஊசி குத்திட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை தெளிவா வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியில பலன் இல்லை, நம்பகத்தன்மை இல்லை, அதனால திமுகவையும் அண்ணா திமுகவையும் சேர்த்து ஏற்றாதான் அரசியல் களத்தில் நாம லீடரா நிற்க முடியும், வளர முடியும். இளங்கன்று அண்ணாமலை குலதெல்லை வாழை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திட்டு வர முடியுங்கிறதுக்காக தான் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டாலினை டார்கெட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டாலினை டார்கெட் பண்றது நோக்கமே இங்க வந்து கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா அரசியல் இல்லை, கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் அரசியல் இல்லை. ஸ்டாலின் வந்து காமராஜ் உயரத்துக்கு 50-60 இருந்த உயரத்துக்கு ஸ்டாலின் பெருசா இருக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி ஸ்டாலினுக்கு இணையானவர் கிடையாது. அப்போ அந்த புள்ளிக்குள்ள இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல சீமான் வளர்றார். விஜயகாந்த் வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவர், பெரிய பின்பலம் எல்லாம் உள்ளவர், மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டானி வந்தாரு, ராமதாஸை எதிர்கொண்டாரு, விரதத்தில் நின்று ஜெயித்தாரு. அவர் 8.3% ஓட்டு எடுத்தாருன்னா அதுக்கு பின்னணி இருக்கு 150 படத்தின் ஹீரோ அண்ணன் வைகோ, 3 தடவை ராஜ்யசபா மெம்பர், கலைஞருக்கு நிழலா நின்று அவர் இமை போல கண்ணை இமை போல காத்தவர். திமுக தொண்டர்களே, கலைஞருக்கு அடுத்து வைகோ தான், அன்னைக்கு வையகம் போற்றும் கோமானே வருகன்லாம் வைகோ கலைஞரை புகழ்ந்த காலகட்டங்கள்லாம் இருந்து, மாவட்ட செயலாளர் இதெல்லாம் இருந்து அவர் ஒரு 6% ஓட்டு எடுத்தாருன்னா அதுல நமக்கு அர்த்தம் இருக்கு, லாஜிக் இருக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனா நாம் தமிழர் சீமான் 1% இருந்து இன்னைக்கு 7% போயிட்டாருன்னா அவரோட வெற்றிக்கு காரணம் தனிச்சு நிற்கிறது. திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஓட்டு உறுதியா நிற்கிறாரு. தேர்தலில் பணம் கொடுக்காம ஓட்டு அவருக்கு விழுது. இந்த புள்ளியை தான் நம்மளும் சொன்னோம், பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் டெல்லியில் சொல்றாங்க. 1, 4, 7 வரக்கூடிய சீமான் சகோதரர் பாண்டே சொன்ன மாதிரி, சாணக்கியா சகோதரர் பாண்டே சொன்ன மாதிரி அடுத்த ஜம்பில் 14 போயிட்டாருன்னா தனிச்சு போட்டியிட புள்ளியில தான் அவர் வளர்றாரு. நீங்க தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இல்லை. தெளிவா நான் சொல்றேன், சகோதரர் சீமான் கோவப்பட்டாலும் நான் வருத்தப்படலை. விஜயகாந்த் மாதிரியோ அண்ணன் வைகோ மாதிரியோ மற்ற டாக்டர் ராமதாஸ் மாதிரியோ தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இல்லை. ஆனா அவர் கருத்தியல், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தனித்து போட்டிங்கிறதால அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ திமுக ஊழல், அண்ணா திமுக ஊழல், 2 ஊழலையும் அவர் சொல்றாரு. தம்பி அண்ணாமலை ஏன் இது கொடநாடு வழக்க பேசலன்னு கேட்கிறாரு. நம்ம இதை மறைச்சிட முடியாது. சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கலாம் இதை மூடி மறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பாவம் சுமன் ஸ்ரீராமனால எப்படி மறைக்க முடியும்? அவர் முயற்சி பண்ணியா அவர் மறைச்சா சீமான் வந்து இன்னைக்கு 7% வந்திருக்கிறாரு? முடியாது. அப்போ அவங்க வந்து ஒரு கருத்தியல நிற்கிறாங்க, தனிச்சு நிற்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. அப்போ நம்மளும் தனிச்சு நின்னாதான் அந்த புள்ளிக்குள்ள வர முடியும், அல்லது நம்ம தமிழகத்திலே ஏமாந்து போவோம். அப்படியே ஏமாந்து போலான்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, வளர்ச்சியை காவு கொடுத்தாலும் கூட, கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ சீட் கன்வெர்ட் பண்ணியாவது கொடுக்கணும். அதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சக்தி கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கும் நல்ல எண்ணமும் கிடையாது, சக்தியும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக மைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை செக் பண்ணதுக்கு நாங்கள் டெல்லியில் தான் பேசுவோம், எங்களை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ரஷ்யாவில் கூப்பிட்டாங்க, உகண்டாவில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்னு கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு கரகாட்ட கோஷ்டி சொல்கிற மாதிரி நாங்கள் அண்ணாமலைகிட்ட பேச மாட்டோம், அங்கே தான் பேசுவோம், அமித்ஷாட்ட தான் பேசுவோம், நட்டாட்ட தான் பேசுவோம், மோடி கிட்ட தான் பேசுவோம்லாம் இங்கே பீலா விட்டாங்க. என்ன கதை ஆச்சு? இன்னைக்கு என்னை மாற்றி பாருன்னு சொல்கிறாரு. ஸ்டாலின்டே சொல்கிறாரு, யாருக்கு எதிராக ஊழல் பட்டியல் சொல்ல ஸ்டாலின்டே மாற்றி பாருன்னு சொல்கிறாரு. இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு, ஜெயக்குமாருக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. நாங்கள் டெல்லியில் பேசணும்னு சொன்ன மாநில உரிமையை பேசிக்கிட்டு டெல்லியில் பேசணும்னு சொன்ன கேபி முனிசாமியை சேலஞ்ச் பண்ணுறாரு. மாற்றி பாருங்க, முடியாது. அப்போ இங்கே மோடிக்கு ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுறாரு, அமித்ஷா ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுறாரு. நம்ம கருத்தியல் நம்ம ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னோமோ அதுதான் இங்கே நடைமுறை சாத்தியப்படுது. அதுவும் வந்து மோடி தெளிவாக மோடி ஏமாந்துடக்கூடாது, எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அவருக்கு 15% ஓட்டு தான் இருக்குன்னு சொல்ல புள்ளியை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது மோடி அதை ஏற்றுக்கிட்டது தான் ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டில் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அரசியல் விமர்சகர்கள் தம்பி பாண்டியன், தமிழா பாண்டியன், சூப்பர் ஸ்டார் வெப்புலையின் சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர், மெர்சர் டைல், சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கலாம் கருத்து குற்றங்களாக அதில் இருக்கிறாங்க. மீண்டும் பாண்டே திருந்திட்டார். இப்போ பாண்டே திருந்திட்டாரு. டெல்லி ராஜகோபாலன்ட்ட ஐயாட்ட பேசினேன், அவரும் இப்போ இதில் தெளிவாக வந்துட்டாரு. அப்போ மோடி என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலினுக்கு மதிப்பு கொடுத்தாரு. உதயநிதி ஸ்டாலின் 1/2 மணி நேரம் பேசினாரு. ஜெயக்குமார் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியால பார்க்க முடியல மோடியை. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம், உங்களால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம், நீங்க நம்பகத்தன்மை உள்ளவர்கள் இல்லைன்னு அர்த்தம்.
15% ஓட்டுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மரியாதையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன புள்ளியில பாத்தீங்க? நாங்க நினைச்சா இங்க தமிழ்நாட்டையே முடிவு பண்ணிடுவோம். இல்லங்க, அப்படி ஏமாறதுக்கா இருக்காங்க. 19 பார்த்தாச்சு, ஈரோடு கிழக்க பார்த்தாச்சு. அப்போ 15% தான் ஓட்டு உங்களுக்கு வருணி மோடிக்கே தெரியும் போது அண்ணாமலை இதை இன்னைக்கு வெளிப்படையா அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் கொடுக்க சேலஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஸ்டாலினை போக்கஸ் பண்ணினாலும் அந்த சேலஞ்சுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அதை தெளிவா பேசியிருக்காரு. நீங்க நுணுக்கமா கூர்ந்து கவனிச்சா யாரை நம்பி நான் எம்பிஎம்எல்ஏ ஆக வேண்டாம்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அடுத்தால அதிமுக ஊழலையும் சொல்றான்னா அதிமுக ஊழலையும் அடுத்தால வரும். அதிமுக ஊழலை பொறுத்தவரை நம்ம பொறுத்தவரை அதுல போடிக்கு என்ன லாபம் இவங்களை இப்போ போட்டு கிராக் டவுன் பண்றதுலன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனா அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்தை முடிவு பண்ண முடியும். இப்போ அவங்கள கிராக் டவுன் பண்றதுல மோடிக்கு என்ன லாபம்னு தான் நம்மளும் யோசிக்கிறோம். அடுத்து எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்தை முடிவு பண்ண முடியும். இப்போ 25 சீட்டு பாஜக இருக்குங்கிற புள்ளிக்குள்ள நின்று பேசுறாரு அண்ணாமலை. பாஜக தலைமையில தான் நீ பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டான். இல்ல, இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்ல வர விஷயமே என்னன்னா, நான் நேரா ஸ்டாலினை எதிர்க்க துணிஞ்சிட்டேன் அப்படிங்கிறப்போ எடப்பாடி, அதாவது அதிமுக வந்து எனக்கு பொருட்டு கிடையாது அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமா சொல்ல தயாராயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா தீர்க்கமா சொல்ல தயாராயிட்டாரு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவருங்கனால ஒரே நாள்ல அதை சொல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராரு. அவரு அந்த புள்ளி எண்ணெயிலிருந்து வந்ததுன்னா உண்மையிலே அவரு வந்து ஈரோடு கிழக்குல ஒரு 20,000 ஓட்டுல தான் திமுக அணி ஜெயிக்கும்னு நினைச்சாரு. இப்படி ஒரு 66,000 ஓட்டுக்கு போயிரும் அவர் நினைக்கவே இல்லை. அப்பந்தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு பூத் வைஸ் பார்த்தா பிற ஜாதிகள் எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையா இருக்குது. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டிக்கு அந்த எதிர்ப்பு கிடையாது. குறிப்பா நாடாருக்கு எதிர்ப்பு உண்டு, வன்னியர்களுக்கு எதிர்ப்பு உண்டு, கொங்கு வேளாளருக்கு அந்த எதிர்ப்பு கிடையாது. பட் எடப்பாடி பழனிசாமி ரூபத்தில் அவரோட நடவடிக்கைகள், அவரோட கேரக்டர் இடியோசின் கிரேசி அது மக்கள் மத்தியில் போகும்போது ஒரு வெறுப்பு இது வந்து பிற ஜாதிகள் மத்தியில் பெருசா வருது. 4-5 அவர் ஜாதிக்காரங்க நிறைய பேர் ஜாதி வரியில என்னெல்லாம பேசிட்டு இருந்தாலும் கூட பிற ஜாதிகள் மத்தியில் அந்த வெறுப்பு வந்து தெளிவா வந்துடுச்சு. அப்போ அது வந்து நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பாஜக எதிர்ப்புங்கிறதா சிவி சண்முகம் கேபி முனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போன்றவர்கள் தான் சமூக நீதி சூறையாடல் புள்ளியில எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு வித எதிர்ப்பும் வட மண்டலத்தில் இன்னொரு எதிர்ப்பு இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்ப இந்த கொங்கு மண்டல எதிர்ப்புங்கிறது ஈரோடு கிழக்குல எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இவரை நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற புள்ளிக்கு அண்ணாமலை தெளிவா வந்துடுறாங்க. பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் தெளிவா வராப்புல. அப்போ இந்த புள்ளி தான் நம்ம வந்து 2014 19 தமிழ்நாட்டை வச்சு பாஜக ஆட்சிக்கு வரல. மோடி தலைமையில வெற்றி தமிழ்நாட்டை நம்பி கிடைக்கல, தமிழ்நாட்டை மீறி தான் கிடைச்சது. மீண்டும் தமிழ்நாட்டை மீறி மோடிக்கு முன்னோட அதிக வாக்கு சதவீதமும் சீட்டும் வருங்கிறதா நம்பிக்கை. மற்ற மாநிலத்திலே சரிஞ்சுன்னா தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பு ஓட்டு உள்ள பன்னீர்செல்வத்தையும் தள்ளி விட்ட பொருந்தா கூட்டணிக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பி 19 கீழே எல்லாம் போகும். அப்போ என்ன புள்ளியில எடப்பாடி பழனிசாமியை மதிச்சு கொண்டு போறதுக்கு அந்த இடம் தான் லெப்ட் ஹேண்ட் டீலிங் மோடி பண்றாரு நம்ம சொன்னோம். புரியல நிறைய பேருக்கு. சுமன் ஸ்ரீராமன் போன்ற எஜுகேட்டட் பீப்புளுக்கு லெப்ட் ஹேண்ட் டீலிங் ரவீந்திரன் சொன்னான்னா அது ஒரு அர்த்தம் இல்லாம இருக்காதுங்கிறது அவங்களுக்கு புரியல. ஏதோ அவங்க ஆசைக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஹிந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ். அவங்களுக்கு ஒரு ஆசை ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு அவங்க பதறாங்க, பரிதவிக்கிறாங்க. அந்த பரிதவிப்பிலையும் இதுலையும் வந்து அவங்க இல்லாத ஒண்ணு கண்ணுக்கு எதிர உள்ள நடைமுறைக்குள்ள இதையும் மறைச்சு அவங்க மனசு வந்து அதை ஏத்துக்க மறுக்கு, ரெசிஸ்ட் பண்ணுது. மோடி வந்து உதயநிதி ஸ்டாலின் மதிக்கக்கூடிய ஒரு எடப்பாடியை மதிக்கலங்கிற புள்ளியை கூட அவங்களால புரிய முடியல. பட் இப்போ அதை நாம புரிஞ்சோம், சொன்னோம், நம்ப முடியாதுங்கிறது நம்ம சொன்னோம். 15% தான் அவருக்கு ஒருத்துன்னு சொன்னோம். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு என்ன செய்யறங்கிறத காட்டுங்கிறதும் தம்பி முதுவன் பழனிசாமி சகோதரர் முதுவன் பழனிசாமிக்கு நம்ம காட்டுங்கிறதையும் நம்ம சொன்னோம். இப்போ அது நடக்குங்கும் போது அதற்கு வந்து முத்தாய்ப்பா அண்ணாமலைக்கு அந்த பேச்சு வந்து தெளிவா இருக்குது. அண்ணாமலையும் மோடிக்கு வேல்யூ அடிஷன் ஆட்டு மோடிக்கு ஒரு பிளஸ்ஸா நிற்கிறாரு. ஸோ அண்ணாமலையோட நிலைப்பாடு முழுக்க சரின்னு நாங்க பாராட்டுறோம். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து 25 சீட்டு தனிச்சு நிக்க போறோம், அதாவது 25 சீட்டாவது நிப்போம் அப்படின்னா எங்கள் கூட்டணியில யாராவது வந்து இணைஞ்சிக்கிங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாருன்னு வச்சுக்கிட்டா, ஏற்கனவே எடப்பாடி ஓபிஎஸ் இடையில ஒரு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஈகோ போட்டு இருக்கப்போ ஒரு இன்னொரு கட்சி தலைவருக்கு கீழே அந்த கொடையில வந்து எடப்பாடியோ மத்தவங்களோ இணைவாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் எடுத்துக்க முடியும்? இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இணைஞ்சும் ஒரு சீட்டு வரலையே, ஒரே ஒரு சீட்டு தானே வந்து. அதுவும் ஓபிஎஸ் ஓட திறமையிலையும் டிடிவி தினகரன் 12% ஓட்டு அன்னைக்கு எதிர்ப்பு ஓட்டா எடுத்துட்டு போனனால தானே வந்து, மற்றபடி வரலையே. அப்போ ஈரோடு கிழக்கும் அதைத்தானே கட்டியும் கூறுன்னு சொல்லும் போது நீங்க வந்து ஆர்கியூ பண்ணிக்கலாம், ஜெயலலிதா தோக்கலையா எம்ஜிஆர் தோக்கலையான்னு ஆர்கியூ பண்ணிக்கலாம். முடிவெடுக்கக்கூடிய அண்ணாமலை முடிவெடுத்துட்டாரு, உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு
ஒன்றும் தேராதுன்னு அவர் அண்ணாமலை முடிவு எடுத்துட்டார். மோடி ஏற்கனவே அந்த முடிவை வந்து 19 பார்க்கும்போதே இந்தியா ஃபுல்லாக நம்ம வரும்போது இங்கே வரலன்னா அது இவங்களை வச்சு வராது, இவங்களும் வந்து கட்டுச்சவுத்துக்களை பெருச்சாளி மாதிரி திராவிட இயக்கம்னு எடப்பாடி பழனிசாமி, KP முனியசாமி, CV சண்முகம், இவர் ஜெயக்குமார், வைகை செல்வன், தமிழ்மோகன் ஹுசேன், அன்வர் ராஜா, கடம்பூர் ராஜி, செல்லூர் ராஜி, இப்படி வந்து ஒரு பெரிய கூட்டம் திராவிட இயக்கம்னு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வராதுன்னு ஒரு இது பண்ணுவாங்க. அந்த ஓட்டும் வந்து திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய ஓட்டும் ஸ்டாலினுக்கு போகுமே தவிர மோடிக்கு வராது. 40% சட்டமன்றத்தில் வந்த அணி மோடி பிரதமர்னு 30% தான் வந்தது. அப்போ நம்ம எதுக்கு இவங்களோட கூட்டணி போய் இவங்க ஓட்டு ஸ்டாலினுக்கு போய் ஒரு சீட்டும் வராமல் ஏமாந்து பாஜகவெல்லாம் தோத்து நீ கெட்ட பேரம் வாங்குறதோட இது வந்து திமுக அதிமுக போட்டி அல்ல. திமுக அதிமுக போட்டி அல்ல. 2024 களம். திமுகங்கிறது எம்ஜிஆர் கலைஞர் திமுக வேற, ஸ்டாலின் திமுக வேற. அதிமுகங்கிறது எம்ஜிஆர் அதிமுக வேற, ஜெயலலிதா அதிமுக வேற, EPS OPS தலைமையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அதிமுக வேற. ஜெயலலிதா அதிமுகவில் பாதி தான் EPSக்கு தேரும், 15% கிட்ட தான் தேருங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ரியல் பாயிண்ட் என்னன்னா ப்ரோ மோடி, ஆன்டி மோடி. ஆன்டி மோடி இங்கே உச்சகட்டமாக இருக்குது. கமல்ஹாசனும் ஆன்டி மோடியாக போயிட்டாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கே ஆன்டி மோடியாக தான் சீமான் கருத்து சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸும் ஆன்டி மோடியாக தான் கருத்து சொல்கிறாரு. அப்போ ஆன்டி மோடி உச்சகட்டமாக குவிஞ்சு கிடக்குது. இங்கே எடப்பாடிக்குள்ளேயே நிறைய ஆன்டி மோடிகள் இருக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் ஏதோ ஒன்று பழனி சொல்லுவாங்க இல்லையா, 2 பழமொழி அதை சொல்ல விரும்பல, புரிஞ்சவங்க அந்த பழமொழியை இதோட இணைச்சி பார்த்து ரசிடுங்கப்பா, 2 பழமொழியை நீங்கள் அதுக்குள்ளே ரசிடுங்க. அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களால சீட்டு வராது. இவங்க வந்து பிறந்தா கூட்டணி ஆகும். அப்போ இங்கே உள்ள களத்தில் ஆன்டி மோடி செகண்ட் ஆட்டே, ப்ரோ மோடி செகண்ட் ஆட்டே வரட்டு. அப்போ மோடி பிரதமருங்கிற அந்த இன்ஜின் பின்னாடி ஏறக்கூடிய வண்டி தானே ஓரளவு 2ஆவது இடத்துக்கு வரும். அந்த 2ஆவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குமா, பன்னீர்செல்வத்தை அந்த தினகரனுக்கு கிடைக்குமா, இல்லை எடப்பாடி கிடைக்குமாங்கிறது தானே ரியல் பொலிட்டிக்ஸு. அப்போ அந்த ரியல் பொலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கிடாம அண்ணாமலையான் பொலிட்டிக்ஸ் பண்ணணும். 4 பேருக்கு ஸ்டாலின் எதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்க ஜெயலலிதா சமாதியில் போய் தியானம் பண்ணுங்க. அவங்க வந்து வேற என்ன சொல்ல அழுங்க, வேற வழி இல்லையே. அந்த நான் சகோதரர்கள் பேரை புரியும் அவங்களுக்கு, வேணா பேரை கூட சொல்லிடுறேன். சுமன் சி ராமன் போன்ற சகோதரர்கள் ஜெயலலிதா சமாதியில் போய் தியானம் பண்ணலாம். ஸ்டாலின் எதுக்கு ஆள் இல்லையே, ஸ்டாலின் எதுக்கு ஆள் இல்லையே. மேலே உள்ளவங்க எடப்பாடியை வச்சு ஸ்டாலின் எதுக்குறதுல அவங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த புள்ளி தானே நம்ம பார்க்கணும். அரசியலில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன கெயினுங்கிறதான பார்ப்பாங்க. ஜெயலலிதா மாதிரி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், கலைஞர் மாதிரி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை, அந்த பலம் இல்லைங்கிறனால தானே அந்த மரியாதை இல்லை. நம்ம சொன்னதை இன்னைக்கு தெளிவாக வந்து அண்ணாமலை இண்டிகேட் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் வந்து இந்த புள்ளிக்குள்ளன்னு வளருவோன்னு காட்டுறாரு. அண்ணாமலை அவர்கள் அதை மாதிரி பேசுறப்ப சொல்றாங்க அனைத்து கட்சியில நடைபெற்ற ஊழலையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நாளைக்கு அதிமுக தங்களுக்கு முரணா செயல்பட்டா இதை வச்சு மிரட்டி நம்மளுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாரா? அப்படி நம்ம மிரட்டி கொண்டு வருவாருங்கிற புள்ளியிலெல்லாம் வந்து அதிமுக இதுவரை செயல்படலை. நம்ம உண்மையை சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு தான் கொடுத்தாரு, 20 சீட்டு தான் கொடுத்தாரு. கழிஞ்ச தடவை EPSம் OPSம் சேர்ந்து இருக்கும்போது கர்நாடகாவில் கூட்டணி அவங்க வைக்கல. 3 சீட்டில் போட்டிட்டு 2072 ஓட்டு எடுத்தாங்க. 3 சீட்டில் போட்டிட்டு 2072 ஓட்டு எடுத்தாங்க. இப்போ இவர்கிட்ட ஆதரவை கேட்பாங்க, தங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, இவங்களுக்கு சீட்டை கலாட் பண்ணி கொடுப்பாங்கன்னா என்ன அண்ணாமலைக்கு அது தெரியாதா? பிஜேபிக்கு எவ்வளவு இங்கே டீம் இருக்குது. எங்களோட இண்டிபெண்ட் டீமான எங்கள் டீமில் உள்ள ரிஷி பிரசாந்த் போன்றவங்கள்லாம் கர்நாடகாவில் இவ்வளோ ஓட்டு தான் கொடுக்குறது, நாங்கள் மேலே கொடுக்க மாட்டோமா? அப்போ அந்த புள்ளிக்குள்ளேயும் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையிலையுமே ஒரு முக்கியத்துவம் இல்லை. ஸோ அவர் வந்து மிரட்டி அதை வாங்குறாருங்கிற புள்ளியில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் மிரட்டுனா முன்னாடியெல்லாம் மிரண்டிருக்கணும், முன்னாடி தனிச்சு தான் போட்டிட்டார். இப்போ 3ஆவது போயிருவோங்கிற பயத்தில் பாஜகவுக்கு நெருக்கத்தை காட்டுறாரு. அந்த புள்ளி திமுக காங்கிரஸ் 57% ஓட்டு எடுத்தாங்க 2004. திமுக காங்கிரஸ் 53% ஓட்டு எடுத்தாங்க 2019. திமுக காங்கிரஸ் கூட கமல்ஹாசன் போய் சேர்ந்துட்டாப்புல. அந்த ராகுல் காந்தி மேட்டரில் 7% ஓட்டு எடுத்த சீமான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ராகுலை சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுறாரு. இத்தனை இனப்படுகொலை பண்ணவங்கிறத புள்ளியில் தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். சமூக நீதி பேசக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அண்ட் சீமான் மோடியை இழிவாக பேசியும் அதை பற்றி கவலைப்படாமல் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் பேச்சுரிமைக்கு எதிர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை இது. அப்போ அது குவியும் போது இந்த இடத்துக்குள்ள
மோடி பெர்மிஷனுங்கிற இடத்துக்குள்ள நிக்கலைன்னா மூணாவது பேருங்கிற அச்சம் தான் எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு வந்து பேசாம இருக்க சொல்லுது, வாயமுடி இருக்க சொல்லுதே தவிர ரெய்டு அது இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருன்னு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலை. நம்ம அந்த மாதிரிலாம் அதை நம்ம டீல் பண்ணவும் விரும்பலைங்கிறதா 100க்கு 100 உண்மை. நிச்சயமா 2வது இடத்தை உறுதி பண்றது பாஜக தான், மோடி தலைமை தான். அந்த தலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவருக்கு மேல முன்னோட கொஞ்சம் வளர்ந்துருக்குங்கிறதும் பல இண்டிகேஷன்ஸும் முயற்சியும் தெரியும் போது 3வது போயிடக்கூடாது, அரசியல் அரங்கத்தில் இருந்து வெளியேறிடக்கூடாது, நாக் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல புள்ளியில எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போயிருக்கிறாரு. அவருக்கு மிரட்சியும் அவருக்கு அச்சத்தையும் கண்டு அண்ணாமலை இன்னைக்கு களமாடுறாரு. நாம் தமிழர் கட்சியோட சீமானோட நரேட்டிவே என்னன்னா ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுதான் ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துக்கு போட்டியா அண்ணாமலை வந்து குதிக்கிறாரு. இது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எந்த அளவுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும்? இல்ல, நாம சொன்ன அந்த புள்ளி தான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். என்னோட பேட்டியில முன்னாடியே பார்த்திருக்கலாம். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர்செல்வம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் பாஜக அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ். இவ்வளவு வரைக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். இவருக்கும் தினகரனுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் தினகரன் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய புள்ளியை விட அவர் வந்து வேற இன்னொரு புள்ளியில் ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை பிடிச்சி போனா போதுங்கிற புள்ளியை தான் அவர் மெயினாக பண்ணுறாங்கனால தினகரனுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. எடப்பாடி வந்து இவர் ஓபிஎஸ் அதிமுக நீக்கிறதே நாளைக்கு கடைசி நேரத்தில் மோடியை தட்டி விடுறதுக்கு தாங்கிறதுல பாஜக தலைமைக்கு நாம சொல்றோம். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடின்னு சொல்றோம், ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்றோம். அப்போ அண்ணாமலையும் இன்னைக்கு இந்த புள்ளிக்குள்ள வர்றது இந்த எடப்பாடி மீது நம்பிக்கை இன்மையும் எடப்பாடியால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிற எண்ண ஓட்டமும் பிளஸ் நாம் தமிழர் சீமானுக்கு வளர்ச்சியும் ஒரு காரணம். தெளிவாக நாம் தமிழருக்கு சீமானுக்கு வளர்ச்சியை தமிழக ஊடகங்கள் எழுதுதோ இல்லையோ, ஹிண்டு எழுதுதோ, தினமலர் எழுதுதோ, துக்ளக் எழுதுதோ, தென் தினத்தந்தி எழுதுதோ, மற்ற தொலைக்காட்சிகள் காட்டுதோ, அது வேற விஷயம். ஆனால் பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நடக்குன்னு துல்லியமா நுணுக்கமா தன்னோட மைக்ரோ அறிவை பயன்படுத்தி மைக்ரோ டீட்டெயில்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய தாமோதராஸ் மோடி அதை பார்க்குறாரு. சீமான் யாரு, என்ன புள்ளியில வளர்றாரு, எப்படி வளர்றாரு, மக்கள் எதனால விரும்புறாங்க. இன்னும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய எப்பவும் ஓட்டு போடக்கூடிய மோடிக்காக ஓட்டு போடக்கூடிய ஆல்வதர் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய சமூகமே எடப்பாடி கூட கூட்டணி போனா சீமான் பின்னாடி போயிருவாங்கிற ரிப்போர்ட் கூட பாஜக தலைமைக்கு போகுதுன்னா சீட் கன்வெர்டபிலிட்டிக்கும் ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒருத்தரை நம்பி ஏன் பாஜக வளர்ச்சியை காவு கொடுக்கணும்? ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாஜக தலைமையில தான் இதுன்னு திமுக அதிமுக இதுக்கூடிய முடிவை எடுக்கிறாப்புல. அதுக்கு சீமானுக்கு வளர்ச்சியும் ஒரு காரணம். இல்ல சார், நீங்க நிறைய பேட்டியிலே சொல்லியிருக்கீங்க சீமானோட வளர்ச்சி காரணம் அவர் தனித்து போட்டிடுறது தான் அப்படின்னு. ஒருவேளை இப்போ அண்ணாமலை அவர்களும் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா சீமானோட வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? நிச்சயமா யூபி மாடல்ல வரும். அண்டர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டி, டிப்ரெஸ் காஸ்டோட அவுட்பஸ்ட் உள்ளவங்க, தமிழ் கருத்தியல் உள்ளவங்க, இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கக்கூடியவங்க, முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைங்கிற புள்ளியில் வரக்கூடியவங்க, பறையர் தேவேந்திரர் போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் வரக்கூடிய புள்ளியில் உள்ள வாக்குகள் வந்து சீமானை நோக்கி நகரும். சீமானும் அந்த வாக்குகளுக்கு ஒரு குறி வச்சு தான் அவரோட அரசியல் காய் நகர்த்தங்களை செய்கிறாரு. இன்னொரு வகையில் அண்ணாமலையும் போட்டிக்கு தனிச்சுண்ணி வர்றது சீமானுக்கும் அது ஒரு கூடுதல் லாபத்தை தான் கொடுக்கும். அவர் யார் சீமானோட வளர்ச்சி யாருக்கு லாபம்னு கருதுறாங்களோ அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கும். குறிப்பாக இந்து நாடார்கள் இவங்க வந்து அண்ணாமலையை நோக்கி நகருவாங்க. மற்றபடி அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அவங்க வந்து அண்ணாமலையை நோக்கி நகர்வாங்க. வெள்ளாள கவுண்டரில் ஒரு பெரிய செக்ஷன் எடப்பாடியை டிச் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை பிரைடு, எடப்பாடி வந்து சசிகலா அம்மையார் அந்த புள்ளியை பார்த்து அண்ணாமலை வளரட்டு அப்படின்னு அவங்க நகருவாங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அண்ணாமலையை நோக்கி வருவாங்க. இப்படி அண்ணாமலைக்கு வந்து ஒரு தரப்பு வாக்காளர்களும் சீமானுக்கு இன்னொரு தரப்பு வாக்காளர்களும் வருவாங்க. தனிச்சு போட்டிங்கிற புள்ளியிலே தனிச்சு போட்டி அவர் வளர்றதுனால யாருக்கு லாபம், இவர் வளர்றதுனால யாருக்கு லாபம் பண்ணதில்ல, ரெண்டு பேருக்குமே ஈர்ப்புங்கிற புள்ளியில சீமான் வளர்றதுனால நமக்கு நன்மை, நம்மை சார்ந்தவர் நமக்கானவர் நினைக்கக்கூடிய அந்த அட்டவணை பிரிவு மக்கள், அந்த எம்பிசி மக்கள் வந்து சீமானை நோக்கியும் அந்த ட்ரெடிஷனல் இந்துத்துவ RSS இருக்கக்கூடிய இந்து நாடார், வெள்ளாள கவுண்டர் அந்த மாதிரிப்பட்ட அந்த பிராமணர்கள் அந்த புள்ளிகளை வந்து அண்ணாமலை நோக்கி நகருவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு சோசியல் செக்ஷன் வந்து அதாவது டிஃபரெண்ட் சோசியல் செக்ஷன் வந்து ஆதரிப்பாங்க. இதுதான் யூபியில் நடந்திருக்குது, பீகாரில் நடந்திருக்கு. கண்ணெதிர அந்தந்த சோசியல் செக்ஷன்ஸ் நமக்காக யார் நிற்காங்களோ அவங்க பின்னாடி நிற்கணுங்கிறதான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. முதல் கான்செப்ட் தனிச்சு போட்டிடுறது தான். இப்போ அண்ணாமலை தனிச்சு போடுறாம சீமான் மட்டும் தனிச்சு போட்டிட்டா பிறமொழியாளர் கூட மற்றதை மறந்துக்கிட்டு சீமான் தனிச்சு போட்டிடுறாருன்னு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும்.
இப்போ அண்ணாமலையும் தனிச்சு போட்டிட்டு சீமானும் தனிச்சு போட்டிங்கிற சூழ்நிலை வந்துன்னா பிரமொழியாளர்களோட பார்வை அண்ணாமலை பின்னாடி போகும், மோடி பாஜக அந்த புள்ளிக்குள்ள போகும். இப்ப இந்த அரசியலை அப்படியே தொடர்ந்தே ஒட்டி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்நாடகாவில் வந்து அதிமுக தங்களுக்கு ஒரு 3 சீட்டு வேணும் 5 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 சீட்டோ 2 சீட்டோ வென்று காட்டிட்டாங்கன்னா இந்த மூலம் எப்படி சார், அதுக்கப்புறம் எப்படி சார் இந்த மூலம் இருக்கும்? கடைசியா கர்நாடகாவில் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருக்கும் சேர்ந்து 2072 ஓட்டு தான் கிடைச்சிது 3 தொகுதியில். கோலார் கோல்டு ஃபீல்டு 1, இன்னும் 2 தொகுதி நம்ம டேட்டா அனலிஸ்ட் நமக்கு எடுத்து கொடுத்தது தான். 2072 ஓட்டு தான் அவங்களுக்கு உண்டு. அப்போ எப்படி ஒன்றுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பாஜக பற்றி மைண்ட் பண்ணாங்களா, நாங்கள் தனிச்சு போட்டிட்டு தான் நின்னாங்க. இப்போ 2ஆ பிரிஞ்ச பிறகு ஒருத்தரை பயன்படுத்தி இன்னொருத்தரை 3ஆவது தள்ளிடுமோங்கிற புள்ளியில் தானே 2 பேரும் போட்டி போடுறாங்க. அப்போ இடத்த வந்து ஐயா மூப்பனார் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இடையில முடிவு பண்ணார், எம்ஜிஆர் கருணாநிதி இடையில முடிவு பண்ணார். இப்போ 2வது இடத்த இபிஎஸ் ஓபிஎஸ் இடையில பாஜக முடிவு பண்ணிரும், அண்ணாமலை முடிவு பண்ணிருங்கிற பதட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இல்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. எங்களை யாரும் மாற்ற முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லும்போது அண்ணாமலை தலைவராக உள்ள பாஜக கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டான், எல்லாம் சொல்லட்டான், சொல்லி தான் பார்க்கட்டான். அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், நீங்கள் டெல்லியில் பேசுகிறோம் அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம்னு சொல்கிறீங்களா? ரிப்போர்ட்டர்ஸை கூட்டி வச்சு ரவீந்திரன் துரைசாமி என்ன பண்ணிட முடியும், ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு 1000 டயலாக் பண்ணுறீங்களா? நாங்கள் யாருன்னெலாம் பெரிய கெத்தா பேசுகிறீங்களா? இப்போ சொல்லுங்களா நீங்கள்? அதுதானே பொசிஷன். அப்போ அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா தானே நிற்கிறாரு. உங்களை நம்பி எனக்கு எம்பி ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே அவர் அடிச்சு பேசுறாரு. மத்திய பாஜக கூட இவ்வளவு இணக்கமா இருக்காருன்னு சொன்னாலும் அண்ணாமலை வந்து இந்த கர்நாடக தேர்தலுக்கு அப்புறம் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டு விடுவார் அப்படின்னு சொல்றாங்களே. இது இப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கிறாரு, மோடிக்கு பிளஸ்ஸா இருக்கிறாரு. அப்படி மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு தான் நான் கருதுறேன். யாருக்காக மாற்றணும், எதுக்காக மாற்றணும்? அப்படின்னா எடப்பாடி அதிமுக கலைச்சிக்கிட்டு பாஜக இணைஞ்சிருவாரா? இல்லை கேட்குறேன், எடப்பாடி 62 எம்எல்ஏயோட பாஜக இணைஞ்சிருவாரா மாற்றுறதுக்கு? அவருக்காக மாற்றணும்னா அவர் அதை செய்தால் தானே பாஜகவுக்கு லாபம். வேறு அண்ணாமலை மாற்றி எடப்பாடிக்காக மாத்திரல, அண்ணாமலை எடப்பாடிக்காக மாற்றுறதுக்கு ஈரமண்ணும் எருக்கட்டி சாம்பலுமா பாஜகவுக்கு லாபம்? அவர் கட்சிக்குள்ள அவர் 62 எம்எல்ஏட பாஜக மெர்ஜ் ஆகணும்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. மற்றபடி அவர் சீட் கன்வெர்ட் பண்ணி தந்துருவாரு அது இதெல்லாம் இல்லை, அது அவங்க நம்பல. அப்படி நம்பானால தான் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த பக்கமும் அதிமுகவை எதிர்த்துக்கிறாங்க, ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவை எதிர்த்து இங்க சொத்து பட்டியல் வெளியிடுறாங்க. இத திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை மீது இப்ப ஆருத்ரா ஊழல் வழக்குல அவருக்கு தொடர்பு இருக்கு இப்படிலாம் சொல்லப்படுது. இதை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா திமுக எடுப்பாங்களா? திமுக எதிர்கொள்ள தான் செய்வாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு அவங்களுக்கு அதில் குற்றச்சாட்டையும் ஒவ்வொரு இதையும் வந்து அவங்க ஃபயர் ஃபைட்டிங்காக ஃபைட் பண்ணக்கூடியவங்க தான். அண்ணாமலைக்கு அது தெரியும். அப்போ அந்த ஃபைட்டு வந்து ஒரு களத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பேக்கிங்கோட அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் வர்றதும் பாஜகவுக்கு லாபம் தாங்கிற புள்ளியில் தான் பாஜகவும் அதை அணுகுவாங்க, அண்ணாமலையும் அதை அணுகுவார். இப்போ சொத்து பட்டியல் நீங்களே அந்த லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. பல அமைச்சர்களுக்கு வந்து 1000 கோடி 2000 கோடின்னு ஒரு குறிப்பிட்ட பேரை வெளியிட்டு இருக்காங்க. இது உண்மையாதான் இப்படி நடக்குதா? இதையும் தாண்டி வருங்காலத்துல வந்து பினாமி பேர்ல இருக்கிற பல லட்சம் கோடி சொத்து மதிப்புகள்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு இத மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில எல்லாத்தையும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இப்படி ஒரு பிரஸ் மீட் மாதிரி செட் பண்ணி ரொம்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இதுல தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, எம்ஆர் விஜயபாஸ்கர், தென் கருப்பண்ணன், இந்த விராலிமலை விஜயபாஸ்கர், இவர் திருமங்கலம் எம்எல்ஏ, எடப்பாடியோட சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் யார் பேர் என்ன, உதயகுமார், ஆர்வி உதயகுமார், இவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். அண்ணாமலை அடுத்து நம்மளோட ஆவலை இதெல்லாம் வெளியிட்டு நம்மளோட ஆவலை பூர்த்தி செய்வாருன்னு கருதுறேன். அப்படின்னா அதிமுக உள்ளவங்களோட பட்டியலும் வெளியே வரும் அப்படின்னு கண்டிப்பா. அது வெளியே வரலன்னா சீமான் கிண்டல் பண்ணுவார. அப்ப ஏற்கனவே அவர் இதுல கேட்டுட்டார, தம்பி அண்ணாமலை ஏன் கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசலன்னு கேட்டுதானே ஈரோடு கிழக்கில் நின்னாரு. சோ அதே அவர் வெளியிடுவார். அதை நான் பார்க்க ஆவலோட இல்ல. நீங்க இந்த அளவுக்கு டைரக்டா அதிமுக குற்றம் சாட்டினாலும் டிஎம்கே சைட்ல இருக்கிறவங்களோட சொத்து பட்டியல் அவங்கள டார்கெட் பண்ற மாதிரியும் பண்றாருல்ல, இதற்கு அப்படியே திமுக எப்பொழுதும் போல பேசாம இருந்துருவாங்களா? அதான் நான் சொன்னேன், திமுக எல்லா வகையிலும் எதிர்வினையாற்றுவாங்க. இதுவரை பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி. நன்றி.